ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம செம்ம ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ராகி தோசை தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம ராகி தீமே ராகி மாட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கணும்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதனடா ஒரே ராகி கண்டென்ட்டாக இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். இதில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம், அவ்வளோ நல்லது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருந்தேன். 1/2 கப் அளவுக்கு சிறுபேறு, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு 4 hours நல்லா மூடி போட்டு ஊற வச்சுருங்க. ஸோ 4 hours அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்த பயிறு உளுந்தெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸோ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட என்னென்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பச்சை மிளகு நல்லா பெருசுனால 1 எடுத்திருந்தேன். நீங்கள் சின்னதுனா 2-3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருந்தேங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான் கல்ல சூடானது இந்த மாதிரி தோசை ஊற்றி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா செம்ம ஹெல்த்தியான ராகி தோசை ரெடிங்க. இது கூட இன்றைக்கி நான் வந்து வெள்ளை சட்னியும் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ள பெனிஃபிட்ஸை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. இதில் இரும்பு சத்து, கால்சியம், நார் சத்து, அப்புறம் எஸ்பெஷலாக இது வந்துட்டு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம பிளட்டில் சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸுக்கு இது வந்து கூழாவோ கஞ்சியாவோ இல்லை இந்த மாதிரி தோசை ஊற்றி எப்படி வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.